அத்த, அவர் யாருங்கிற உண்மை எனக்கு முதலே தெரியும் அத்த. எத்தனையோ வாட்டி என்ன முழுசா நம்புற அத்தை கிட்ட பொய் சொல்றமேன்னு கில்ட்டியா ஃபீல் பண்ணி அத்தை கிட்ட நான் உண்மையை சொல்ல போறேன்னு அவர் சொல்லும் போதெல்லாம் வேண்டாம்ப்பா, அத்தைக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் நானே நிறைய வாட்டி தடுத்திருக்கேன். அவர் பொய் சொல்ற ஆள் இல்ல அத்த. இத்தனை நாளா நான் சகல கூடயே இருந்திருக்கேன். உங்க எல்லாரையும் விட அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அத்த. அத்த, உலகம் முழுக்க தேடுனா கூட இந்த மாதிரி ஒரு மனுஷனை நம்மளால பார்க்க முடியாது. நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் இவரு. அதுக்காக எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டாருன்னு எனக்கு தெரியும் அத்த. இதே வீட்டுல எத்தனை முறை அவரை இன்சல்ட் பண்ணிருப்போம். அவரோட லெவல் என்னன்னு தெரியாம என்னென்ன வேலை வாங்கியிருப்போம். ஒரு விஷயத்துக்கு கூட அவர் முகம் சுழிச்சு நான் பார்த்தது இல்ல அத்த. அதெல்லாம் வேஷம், நடிப்பு. தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாதீங்க அத்த. அவர் உயிருக்கு எத்தனை முறை ஆபத்து வந்திருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த குடும்பத்துக்கு காவலா நிக்கிற ஒரே காரணத்துக்காக இவரை தீர்த்து கட்ட எத்தனை அட்டெம்ப்ட் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுல ஏதாவது இவர் உயிருக்கு ஆபத்து நடந்திருந்தா அத்தனை சொத்துக்கும் வாரிசான இவரு உயிரை துச்சமா நினைச்சு இந்த குடும்பத்துக்காக நின்னாப்ல. அத போய் எப்படித்தான் நடிப்புன்னு சொல்ல முடியும்? அத்த, இந்த குடும்பத்துக்காக அவர் நடிச்சதுனால அவர் இழந்ததுதான் அதிகம். இவருனால இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச நன்மை ரொம்ப ரொம்ப அதிகத்தை, ரொம்ப ரொம்ப அதிகம். அதெல்லாம் நம்ம மறந்துட்டோன்னு வைங்க, நாம நன்றி கட்டவங்களாயிருவோம் அத்த, நன்றி கட்டவங்களாயிடுவோம். நீங்க இவ்ளோ பேசுவீங்களா மாப்ள? பரவாயில்ல, இவனோட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் நல்லா பேச கத்துக்கிட்டீங்கன்னு தெரியுது. அப்படிலாம் இல்ல. பேசாதீங்க. என் புருஷன், ரோஹிணி, சுவாதி, நீங்க எல்லாருமே இவனுக்காக மட்டும்தான் பேசுறீங்க. என்ன பத்தி யாராவது யோசிச்சீங்களா? உங்க எல்லாரையும் விட இவனை ரொம்ப ரொம்ப அதிகம் நம்பினவ, பாசம் வச்சவ நான் தான். பெரிய பெரிய கோடீஸ்வரனை எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றவனா? ஒரு டிரைவருக்கு என் மகளை கட்டி கொடுக்கணும்னு முடிவு செஞ்சேனா? எவ்வளவு நம்பிக்கை இருந்தா, இவனை எந்த அளவுக்கு நான் நம்பி இருந்தா, நீங்க சொல்ற எல்லாத்தையும் விட, இவ செஞ்ச எல்லாத்தையும் விட நான் வச்சிருந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த நம்பிக்கையை ஒருத்த உடைச்சு எரியும் போது அது தர வேதனை என்ன? அது எப்படி வலிக்கும்னு உங்க யாருக்கும் தெரியாது. அது எனக்கு தான் தெரியும். ஏன்னா அத நான் தான் அனுபவிக்கிறேன். அவனுக்கு சப்போர்ட் பண்றத இதோட நிறுத்திக்கோங்க. அது எதுவுமே என் காதுல ஏறாது, என்ன பாதிக்காது. புரியுதா? இதுக்கு மேலயும் நீங்க நின்னுக்கிட்டு இருக்க வேண்டாம். எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த வீட்ல இருக்கிறதுக்கான தகுதி உன்கிட்ட இல்ல. வெளியே போ. கெட் லாஸ்ட். ராஜா, அம்மா, இவர் இந்த வீட்டை விட்டு போனா கூடவே நானும் போயிடுவேன். என்னடி உளர்ற? அவன் ஒரு பொய்ய, ஃப்ராடு. அவன் வெளியே போனா நீ ஏன் போனும்? ஏன்னா அவர் ஏன் புருஷன். புருஷனா? ஏய், அவன் ஏமாத்துக்கார. என் அம்மாவை கொண்ட சேதுபதியோட பேரு அத மறைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிருக்கான். அவர் என்ன உன்கிட்ட பொண்ணா கேட்டாரு? நீ தானமா என்ன கம்பல் பண்ணி அவருக்கு கட்டி வச்ச? ஆமாண்டி,
நல்லவன்னு நினைச்சு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். நம்பிக்கை துரோகியா இருக்கானேடி, அதான் அவனை விரட்டுறேன். என்ன மட்டும் இல்ல, அவன் உன்னையும் தான் ஏமாத்திருக்கான். இல்ல, அவர் என்னை ஏமாத்தல. அவர் யாருங்கிற உண்மை எனக்கு தெரியும். ஏற்கனவே தெரியுமா? அப்போ நீயும் இவன் கூட சேர்ந்து என்னை ஏமாத்தினியா? கூட்டு களவானியா நீ? ஏமா எல்லாத்தையும் தப்பாவே பாக்குறீங்க? இங்க பாருங்க, நான் விருப்பம் இல்லாம தான் நீங்க சொன்னதால இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப வர இவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிய முடியாது. அதனாலதான் அவரோட குணம் என்ன மாத்தி இருக்கு. எங்க தேடினாலும் இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடைக்க மாட்டாருமா.